நம்மளோட ஸ்லாங் அண்ட் நம்மளோட உச்சரிப்புகள் வந்து அவங்களுக்கு புரியாது, சில டைம் பிடிக்கவும் பிடிக்காது அந்த மாதிரி ஃபாரினர்ஸ்க்கு. பட் அந்த அசம்ஷன் வந்து கம்ப்ளீட்லி ராங்கா இருந்தது. நிறைய பேர் அங்க இருந்து வாங்க ஆரம்பிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தீங்க. அண்ட் ஸ்டில் ஓகே, பங்களாதேஷ் மாதிரி இடம் ஓகே, ஜிம்பாப்வே மாதிரி இடம் ஓகே, பட் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆர் யுனைடெட் கிங்டம் வேர் இங்கிலீஷ் இஸ் தி பிரைமரி லாங்குவேஜ், அந்த மாதிரி இடத்த பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கு உங்களுடைய? அங்க ஆக்சுவலா அங்கதான் அதிகமா இருக்கு. ஏன்னா பையிங் பொட்டன்ஷியல் அங்க அதிகம். ஆனா அவங்க அனிமேஷன் இருக்கிறதுனால லாங்குவேஜ் பத்தி யாருமே இதுல பேசவே இல்லை. நாங்க எதிர்பார்த்து வேற மாதிரி எதிர்பார்த்தோம். சோ இங்கிலீஷ்னா யூஎஸ்னா அவங்க அந்த ஸ்லாங்ல எதிர்பார்ப்பாங்க, இல்லைன்னா நம்ம கண்டென்ட்லாம் வாங்க மாட்டாங்க. அப்படிலாம் இல்ல. அவங்க வந்து ரொம்ப நல்லா படிச்சிருப்பாங்க அப்படிலாம் அசம்ஷன்ல இருந்தோம். ஆனா அவங்களுமே வந்து இன்ட்ரோடக்ஷன் டு ப்ரோக்ராமிங் கோர்ஸ் தான் ஃபர்ஸ்ட் முடிக்கிறாங்க யூஎஸ்ல கூட. ஓகே, அது வந்து ஒரு அசம்ஷனா வச்சுக்கிட்டு நாங்க நிறைய வேலிடேட் பண்ணாம இருந்தோம். யூஎஸ்னா அங்க போறது கஷ்டம், ஏன்னா அவங்களாம் நம்ம ப்ராடக்ட் வாங்க மாட்டாங்க, ஸ்லாங் அந்த மாதிரி இருக்கும். அப்படிலாம் எதுவுமே இல்லை. ஆக்சுவலா குவாலிட்டியா நீங்க அனிமேஷன்ல எக்ஸ்பிளைன் பண்றோம். அனிமேஷன் வந்து ஒரு யூனிவர்சல் லாங்குவேஜ். அதுக்கு மேல நாம கொடுக்குற வாய்ஸ் ஓவர் வந்து ஜஸ்ட் இதுதான், ஆட் ஆன் தான். சோ அதனால அதுக்கே கன்வர்ஷன் வருது. சோ இப்போ அதை ஃபிகர் அவுட் பண்ணியிருந்தோம். மற்றபடி நீங்க சொல்ற மாதிரி அந்த 2 கண்ட்ரி தான் நீங்க யோசிக்கிற மாதிரி இருக்கும். யூகே, யூஎஸ், மத்த எல்லாமே இந்த இங்கிலீஷ் தான் புரியுதுன்னு ஃபீட்பேக்கே கொடுக்குறாங்க. இதுதான் எங்களுக்கு ஃபாலோ பண்றது கரெக்டா இருக்கு அப்படின்லாம் ஃபீட்பேக் கொடுக்குறாங்க ஆப்பிரிக்காலாம். ஓகே.